அப்படியே நம்ம மன்சூர் அலி அண்ணாச்சு அப்படியே வந்துருந்தாரு. அப்பா நான் எச்சையார ஒழிக்கணும் தான்ப்பா பார்க்க. ஆனால் ஒரு விளவும் தெரிய மாட்டேங்கி, வழியும் தெரிய மாட்டேங்கி. ஆனால் முதலமைச்சருக்கு தெரியும். அப்படியே பிரதமருக்கு ஒரு உத்தரவு போட்டு விட்டாரா நல்லா இருக்கும்ல அப்படின்னு வீரபத்திரம் மாதிரியா பேசுறார். எஸ்ஐஆர் ஒழிக்கப்படணும், இது வேணாம், தூக்கி போடு. அப்புறம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் இது எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இப்போ எதுக்கு திடீர்னு கொண்டாண்டு சூறையாடி எப்படி இந்த நீட்டு தேர்வுக்கு டுட்டோரியல் எல்லாம் ஆரம்பிச்சாங்க தெரியுமா, ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு தெரியுமா. அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க. சார் நாங்கள் பண்ணி தரோம் வாங்க சார்னு. ஆனால் ஓட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிறோம். இதுக்கு எல்லாம் மூல காரணம் இந்த இவிஎம். இதை ஒழிச்சு கட்டு. இவிஎம்ல இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் பேலட் பேப்பரில் பண்ணுங்க. இன்னொன்று இந்த எஸ்ஐஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இப்போ பாருங்க 6 கோடி 36 லட்சம் வாக்காளர்கள், அவங்களுக்கு 2 ஃபார்ம் 2 பேப்பர் அடிக்கிறாங்கன்னா 13-15 கோடி பேப்பர் அடிக்கிறாங்க. இதை நீங்கள் பேலட் பேப்பரில் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒருத்த பேப்பர் போதும், 4 நாள் அவகாசம் போதும், அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம். அந்த ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும். மம்தா பானர்ஜி எப்படி அங்கே உள்ளே வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு, இதை நடத்த விட மாட்டேன், இல்லாட்டி தேர்தல் நடக்காது, தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்ஐஆரை ஏதோ ஒரு அறை நீங்கள் நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும், மத்திய அரசு கேட்டுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.